Hi friends, welcome to another video. March 7th அதிகாலை 1:44 மணிக்கு பாகிஸ்தான்ல 9 இடங்கள்ல இந்தியா வந்து ஏர் ஸ்ட்ரைக் ஆனதை வந்து நடத்தியிருக்காங்க. இந்த ஆபரேஷனோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன் சிந்தூர். மொத்தமா 9 இடத்த வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து 5 இடம் வந்து பிஓகேன்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தான் ஆக்கிபைட் காஷ்மீர். மீதி 4 இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்டீரியர் பார்ட்ஸ் ஆஃப் பாகிஸ்தான்ல அமைந்திருக்கக்கூடிய அந்த டெரரிஸ்ட் கேங்கோட முகாமை தான் வந்து குறிப்பாத்து இந்த அட்டாக் ஆனது வந்து நடந்திருக்கு. அந்த 9 இடங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா முசாஃபராபாத், கோட்லி, குல்பூர், பிம்மர், சயல்காட், சக் அம்னு, முர்டேகே அண்ட் பஹாவல்பூர் அப்படின்னு சொல்லிட்டு 9 இடங்கள்ல இந்தியா வந்து ஏர் ஸ்ட்ரைக் வந்து நடத்தியிருக்காங்க. இந்த பஹாவல்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல லஷ்கர், ஜெய்ஷ், இஸ்புல் டெரர் அப்ஸ் மேல வந்து இந்த தாக்குதலானது வந்து நடந்திருக்கு. இந்த முர்திகி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரைக் நடந்திருக்கு இல்லையா, அங்க வந்து பாத்தீங்கன்னா லஷ்கர் இ தொய்பா அப்படிங்கிற ஒரு தீவிரவாத அமைப்போட தலைவனா இருக்கக்கூடிய ஹஃபீஸ் சயீத் அந்த ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லஷ்கர் இ தொய்பாவோட அந்த ஹெட் குவார்டர்ஸை வந்து டார்கெட் பண்ணி ஸ்ட்ரைக் ஆனது வந்து நடந்திருக்கு முர்டிகே அப்படிங்கிற இடத்துல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பஹாவல்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து இந்த ஏர் ஸ்ட்ரைக் ஆனது நடந்திருக்கு. அது வந்து பஞ்சாப் ப்ராவின்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் தான் அது. ஜெய்ஷ் அண்ட் சயல்கோட் டெரர் கேம்ப்ஸ் வந்து அந்த இடத்துல இருந்திருக்கு. அந்த டெரர் கேம்பை வந்து எய்ம் பண்ணி இந்த ஸ்ட்ரைக் ஆனது வந்து நடைபெற்றிருக்கு. இதுல இன்னொரு விஷயம் ஹைலைட்டடா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, மசூத் அசார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவிரவாதி 30 ஆண்டுக்கு முன்னாடி இந்தியா வந்து அந்த தீவிரவாதியை அரெஸ்ட் பண்ணாங்க. அதை தொடர்ந்து வந்து அவங்களோட அமைப்பை சேர்ந்தவங்க கந்தஹார் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்தியன் ஏர்லைன்ஸ் ஃபிளைட்டை வந்து ஹைஜாக் பண்ணி அந்த நபரை வந்து விடுவிக்க சொன்னாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து அந்த பர்சனை வந்து ரிலீஸும் பண்ணியிருந்தாங்க இந்தியா. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல தான் வந்து இந்த ஏர் ஸ்ட்ரைக் ஆனது வந்து இந்த வாட்டி நடந்திருக்கு. அந்த பர்டிகுலர் நபர் சார்ந்திருக்கக்கூடிய அந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அமைந்திருக்கிற அந்த ஹெட் குவார்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக் ஆனது வந்து இப்போ நடந்திருக்கு. இப்போ இந்தியா வந்து ரொம்பவே ஹை அலர்ட்ல இருக்கனால இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த ஏர் ஸ்ட்ரைக்ஸை பத்தின ஒரு பிரீஃபிங் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ், யூகே, யுஏஇ, சவுதி அரேபியா அண்ட் ரஷ்யா இவங்க கிட்ட வந்து பிரீஃபிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் 5 ஃபைட்டர் ஜெட்ஸை வந்து நாங்கள் டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம். அந்த 5 ஃபைட்டர் ஜெட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகாய் 30, மிக் 29, அதுக்கப்புறம் வந்து 3 ரஃபேல், டோட்டல் வந்து 5 ஜெட்ஸை வந்து நாங்கள் வந்து டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க. இந்த எல்லா விஷயமும் வந்து நியூஸ் சேனல்ஸ்லேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரெஸ் ரிலீஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஆபரேஷன் சிந்தூர் பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரெஸ் ரிலீஸை வந்து நான் உங்களுக்கு சைடில் போடுறேன், நீங்கள் பாருங்க. ஆபரேஷன் சிந்தூர், இந்தியன் ஆர்ம்ட் ஃபோர்ஸ் கேரிட் அவுட் பிரிசிஷன் ஸ்ட்ரைக் அட் டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. May 7th 1:44 AM வந்து இந்த ஆபரேஷன் ஆனது வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a little while ago the Indian armed force launched Operation Sindoor, hitting terrorist infrastructure in Pakistan and Pakistan occupied Jammu and Kashmir, from where terrorist attacks against India have been planned and directed. Although 9 sites have been targeted, our action has been focused, measured and non-escalatory in nature. No Pakistani military facilities have been targeted. India has demonstrated considerable restraint in selection of target and method of execution அப்படின்னு சொல்லியிருக்காங்க. These steps come in the wake of the barbaric Pahalgam terrorist attack in which 25 Indians and 1 Nepali citizens were murdered. We are living up to the commitment that those responsible for this attack will be held accountable. There will be a detailed briefing on Operation Sindoor lately today அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரஸ் ரிலீஸ் ஆனது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த பிரஸ் ரிலீஸ் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. பட் மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பாகிஸ்தான் தரப்புல இருந்து ஆப்வியஸா வரதான் செய்யுது. அண்ட் நார்த் இந்தியாவில் எஸ்பெஷலி ஸ்ரீநகர்ல வந்து பாத்தீங்கன்னா சிவிலியன் ஏர்கிராஃப்ட் சேவை வந்து டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதாவது எந்த ஒரு ஃப்ளைட் சேவையுமே இப்போ கிடையாதுங்க. நார்த் இந்தியாவில் பல பகுதியில் வந்து லிமிடெட் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளைட்ஸ் தான் வந்து இப்போ அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. அண்ட் அது மட்டும் இல்லை, ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார்டரில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்தியன் கவர்மெண்ட். பிகாஸ் அங்கே எப்போவுமே வந்து பதற்றமான ஒரு சூழ்நிலை இப்போ இருக்கிறதுனால இட்ஸ் நாட் சேஃப் ஃபார் சில்ட்ரன்ஸ் டு கோ டு ஸ்கூல் அப்படிங்கிறதுனால ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. பார்டரில் இருக்கக்கூடிய இந்தியன்ஸை வந்து சேஃபஸ்ட் பிளேஸ்க்கு வந்து இவாக்குவேட் பண்ணி இப்போ கூட்டிட்டும் போயிருக்காங்க. ஸோ அந்த இடம் வந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மிலிட்ரி கண்ட்ரோலில் இருக்கு. அண்ட் எனி டைம் என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை தான். இப்போ 9 ஸ்ட்ரைக்ஸ் வந்து இந்தியா பண்ணியிருக்காங்க இல்லையா, இதை வந்து பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, we have all the rights to respond to this attack அப்படின்றாங்க. நீங்க ஸ்ட்ரைக் பண்ணீங்கல்ல, நாங்களும் ஸ்ட்ரைக் பண்ணுவோம், ரெடியா இருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு இண்டிகேஷனும் விட்டுருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து அவங்க பதிலுக்கு வந்து ஸ்ட்ரைக் பண்ண போறாங்க. நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு வந்து ஃப்ரீ ஹேண்ட் அப்படிங்கறத வந்து தெரிவிச்சிருக்காரு. அதாவது நீங்க எந்த நேரத்தில் வேணா, எப்படி வேணா, எங்க வேணாலும் நீங்க ஆபரேஷன்ஸ் வந்து நடத்தலாம். ஐ வில் கிவ் யூ த ஃபுல் பெர்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஃப்ரீ ஹேண்ட் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்க இந்த ஆபரேஷன்ஸ்லாம் பிளான் பண்ணக்கூடியவங்க வந்து நிறைய சஜஷன்ஸ் வந்து இந்த டைம்ல பண்ணலாமா, இந்த இடத்துல பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் கிட்ட கேட்டு அவரின் உத்தரவு பேரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9 ஸ்ட்ரைக்ஸ் ஆனது வந்து இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு. அதாவது ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்தியா இஸ் ஆன் ஹை அலர்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இப்போ யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்தியன் கவர்மெண்ட் கிட்டையும் பாகிஸ்தான் கவர்மெண்ட் கிட்டையும் வந்து
வந்து தொடர்பு கொண்டு அங்கே டென்ஷனை வந்து எஸ்கலேட் பண்ணாமல் ஒரு சுமூகமாக ஒரு முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பேசியிருக்காரு. நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உறவுன்றது வந்து சுத்தமாக கிடையாது அப்படிங்கிற நிலைமையில யாருமே வந்து காம்ப்ரமைசஸும் இப்போ அங்கேருந்து பேச வர மாட்டாங்க, நம்மளும் போய் பேச போகிறது இல்லை. இந்த ஒரு சூழ்நிலையில் வந்து யூஎஸ் தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மீடியேட்டராக இருந்து எல்லாமே செய்வாங்க. நம்ம இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி வில் ரீஎஸ்டாப்ளிஷ் டிட்டோரன்ஸ் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது நீங்கள் எங்கள் அப்பாவி மக்களை கை வச்சிங்கன்னா அதுக்கான கான்சிக்வன்சஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத நம்ம இந்தியா வந்து தெரிவிக்கிறோம். 2019 வந்து பார்த்தீங்கன்னா பாலக்காட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏர் ஸ்ட்ரைக் ஆனது நடந்துச்சு. அந்த ஏர் ஸ்ட்ரைக் அப்போ இந்தியா வந்து இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறத தாண்டி இந்தியன் ஏர்கிராஃப்ட் வந்து பாகிஸ்தானுக்குள்ள போய் அந்த ஏர் ஸ்ட்ரைக் ஆனதை வந்து நடத்துச்சு. பட் இந்த டைம் அதாவது 2025ல இப்போ நடந்திருக்கக்கூடிய அந்த ஆபரேஷன் சிந்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த 9 இடத்துல நடந்திருக்க அந்த ஏர் ஸ்ட்ரைக்ஸ் ஆனது வந்து ட்ரோன் ஸ்ட்ரைக்ஸாக தான் நடந்திருக்கு. அதாவது நம்ம இந்தியன் மிலிட்ரி வந்து அஃபிஷியலாக இந்தியன் சாயிலை விட்டு தாண்டலை, அதாவது லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி பாகிஸ்தானுக்குள்ள யாருமே இன்னும் என்டர் ஆகலை. எல்லாமே வந்து நம்மளோட இந்தியன் சாயிலேருந்து ட்ரிகர் பண்ணக்கூடிய அந்த மிசைல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் மூலியமா போய் எங்கெங்க ஸ்பெசிஃபிக் டார்கெட்ஸ் வந்து ஜியோ லொகேஷன்ல இருக்கும் அந்த இடத்துல வந்து டார்கெட் போய் அட்டாக் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு தான் வந்து நம்ம இந்தியன் டிஃபென்ஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. 1971ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த வார்க்கு அப்புறம் ஒரு டெட்லியஸ்டான ஒரு ஸ்ட்ரைக் ஒரு அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா May 7th 2025 தான் நடந்திருக்கு. அதாவது இந்த சிந்தூர் ஆபரேஷன் மூலியமா தான் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு டெட்லியஸ்ட் அட்டாக் வந்து 1971ல இருந்து 2025க்கு நடுவில் வந்து நடந்ததே இல்லை, எக்ஸப்ட் ஃபார் திஸ் 2019 பால்காட் ஏர் ஸ்ட்ரைக் அப்படின்றது வந்து தெரிவிச்சிருக்காங்க. அஃபிஷியலி ஆர் அன்அஃபிஷியலி த வார் இஸ் ஆன் அண்ட் இந்தியா இஸ் ஆன் ஹை அலர்ட்னே நம்ம சொல்லலாம். And for more updates, subscribe to Pulse Up and follow our official Instagram page, Pulse Up Official. I'll see you guys in the next video. Bye. Spit too quick, but I hit my strap.